என் தங்கப்பிள்ளையே, சரியாக இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போவது உறுதி. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று ஒருவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி, எத்தனையோ வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகி இட்டது என்றால், நிச்சயமாக என் பிள்ளை, இந்த சூழ்நிலையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி, எல்லா இன்னல்களையும் கடந்து உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அம்மாவை கண்டதும் முகமலர்ந்தாயா? தாயானவள் என்னை கண்டதும் அம்மா நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு வந்தாயல்லவா? நிச்சயமாக என் குழந்தையை ஒருபொழுதும் உன் அம்மா நான் ஏமாற்ற மாட்டேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ ஒரு பொருளை கொடுக்கவும் வேண்டும். அது என்னவென்று நான் சொல்வதன் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற இந்த பொருளின் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. அப்படியானால் யாருக்கு இந்த பொருளை நீ கொடுக்கின்றாயோ அவர் மூலமாகத்தான் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சொல்கின்ற சொல்லும் நாம் செய்கின்ற செயலும் சரியாக இருக்க வேண்டும். சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கக்கூடாது. இங்கு பல பேர் தன்னுடைய மரியாதையை அப்படித்தான் கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். பார்க்கத்தான் பெரிய மனிதர் போல நடமாடுவார்கள். ஆனால் பேசுவது ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கும் பொழுது சிறு பிள்ளை கூட அவர்களை மதிக்காது. எண்ணத்திலும் செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும். நாம் யாரிடத்தில் எப்படி பழகுகிறோம் என்பதனை பொறுத்துத்தான் அவர்களுக்கு அதற்கான மரியாதை கிடைக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாருக்காயினும் இது பொருந்தும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் கொடுத்தால்தான் அது திரும்ப கிடைக்கும். அது மரியாதையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கு கொடுத்து உதவினால் மட்டும்தான் அது மீண்டும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையுமே எல்லோருக்குமே கொடுத்து பழகு. உன்னிடத்தில் இல்லை என்று நீ எதையுமே வாழ்க்கையில் விட்டுவிட நினைக்காதே. என் பிள்ளையே, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு போக மீதம் இருக்கின்ற விஷயங்களைத்தான் நான் எல்லோருக்கும் தானமாக கொடுக்கச் சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒருவரிடத்தில் இப்பொழுது ஒரு பொருள் இருக்கின்றது. அது ஒரு உணவாகவே இருக்கட்டும். அதை முடிந்தவரை வைத்து சாப்பிட்டு பார்ப்பது. முடியாத பொழுது வயிறு மிகவும் அதிகமாக நிரம்பி விட்டது, இதற்கு மேல் அங்கு இடமே இல்லை என்று தோன்றும் பொழுது, அதன் பிறகு அது கெட்டு போனதும் வேறு யாருக்காவது அதை தூக்கி கொடுப்பார்கள். இது போன்ற மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணங்கள் எல்லாமும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றில்லை. அவர்கள் கெட்டு போன பிறகு தன்னால் உண்ண முடியவில்லையே என்கின்ற ஒரே எண்ணத்தினால் மட்டும்தான் அதை மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள். என் குழந்தையே, இது போன்ற தவறுகளை எல்லாம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்யாதே. எப்பொழுதுமே உன்னிடத்தில் ஒருவர் கையேந்தி நின்றுவிட்டால் என்றால் அது தெய்வமாக கூட இருக்கலாம். நீ கொடுக்கிறாயா இல்லையா என்று உன்னை சோதித்து பார்ப்பதற்கு கூட தெய்வம் இது போன்ற ரூபத்தில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இதே சூழ்நிலையோடும் இதே மனநிலையோடும் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றுவதோ யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருப்பதோ ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ செய்து விடாதே. என் தங்கமே, நாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு
கொடுப்பதற்காகவா பிறந்தோம் என்று கேட்கின்ற பிள்ளைகள் நிறைய இருக்கின்றன. நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கின்றேன், அதனால் நான் இந்த நிலையில் இருக்கின்றேன். நான் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? எனக்கு யாரும் தந்து உதவினார்களா என்று கேட்கின்ற பிள்ளைகள் நிறைய இருக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன்னிடத்தில் வேண்டும் என்று ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் அவர்களுக்கு கட்டாயமாக நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியுமல்லவா, சிலருக்கு நாம் உதவி செய்தால் அவர்கள் வாழ்க்கை சட்டென்று உயர்ந்துவிடும். அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த கஷ்டத்தில் இருந்து மேலே வந்து விடுவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற சோதனைகளும் வேதனைகளும் அவர்களை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் என்று. என் குழந்தையே, இதுவெல்லாம் சரியான நேரத்தில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியான கோணத்தில் என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் முடியாது, கிடைக்காது, நடக்காது என்று சொல்வதை நிறுத்து. என்னால் முடியும், நிச்சயமாக இது எனக்கு கிடைக்கும், நான் நிச்சயமாக இதை நடத்துவேன் என்பது போல சொல்லி பழகு. உனக்குள்ளேயே ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உருவாவதை உன்னால் உணர முடியும். என் குழந்தையே, யாரேனும் உன்னிடத்தில் ஒரு ஆறுதலுக்கு வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நீ மன ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த கஷ்டங்களை வளர்த்துவிடக்கூடாது. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் தவித்து கொண்டிருக்கின்ற நமக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் இந்த ஒரு உறவுதானே. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்முடைய நிலைமை மாறியதும் மறந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இக்கட்டான நிலையில் நமக்கு உதவியவர்களை எந்த நொடி பொழுதிலும் கைவிட்டு விடக்கூடாது. நீ மறந்தது போல வேண்டுமானால் நடிக்கலாம், அவர்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு சொல்லுமல்லவா, இவர்கள் எத்தனை உதவிகளை உனக்கு செய்திருக்கிறார்கள், இவர்கள் எத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறார்கள் என்பது உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா. உன் மனசாட்சியிடம் கேள்வி கேட்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கினாலே போதும். எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்குமா என்று கேட்டால் அதை உறுதியாக சொல்லிவிட முடியாது. நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உனக்கு கை கொடுக்கும். என் குழந்தையே, ஒருவரினுடைய நிலை மாறியதும் உன்னை மறந்து விட்டார் என்றால் அவர்கள் மறந்துவிட்டு போகட்டும். அதற்காக ஒரு பொழுதும் வருத்தப்படாதே. உன்னை ஏணியாக மாற்றி உன் மீது ஏறி உயரத்தில் அமர்ந்தார்கள் அல்லவா, அப்பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய்தாய். ஆனால் இப்பொழுது இந்தவராகி நான் உன்னை மீண்டும் ஏணியாக மாற்றி அவர்களை அங்கிருந்து கீழே இறக்கி விட்டு விடுவேன். அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு நிச்சயமாக நான் புரிய வைப்பேன். எந்த காலத்திலும் இது போன்ற ஒரு தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது என்பதையும், மீண்டும் நாம் நம்மை ஏற்றிவிட்ட ஏணியை மறந்தோமானால் இதே நிலைமை திரும்ப வரும் என்பதனையும் அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாளைய விடியலில் யாருக்கு என்ன பொருளை கொடுக்க வேண்டும்? என் குழந்தையே, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படியானால் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உனக்காக பயன்படுத்தி கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நாளைய விடியலில் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் உதவி என்று கேட்க வருகிறார் என்றால் அது தெய்வத்தின் ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றும் சொல்லவில்லை, நாளைய விடியலில் குறிப்பிட்டு உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். நாளைய புதன்கிழமையினுடைய விடியலில் யாரேனும் உன்னிடத்தில் உணவென்று உதவி கேட்டால் மறுக்காமல் என் பிள்ளை ஏதாவது ஒரு உதவியை அவர்களுக்கு செய்து கொடு. நிச்சயமாக இந்த உதவியினால் அவர்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சார்ந்தவர்களையும் வாழ்த்திவிட்டு செல்வார்கள். என் குழந்தையே, இது போன்ற ஒரு வாழ்த்து, அதாவது மனநிறைவான ஒரு வாழ்த்து உனக்கு கிடைத்து விட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையும் செழிக்கும், உன் குடும்பமும் நல்லபடியாக தலை தோங்கி வாழ்வார்கள். என் பிள்ளையே, வருவது தெய்வமாகும்.
என் குழந்தையே, உன்னிடத்தில் கையேந்தி உன்னை சோதிக்க பார்ப்பார்கள். என் குழந்தைக்கு இது புரிந்துவிட வேண்டும். அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சட்டென்று இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் உன் முன்னால் உண்மை என்று காண்பிக்கவில்லை அல்லவா? ஆனால் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எத்தனை பேர் நம்மிடத்தில் வந்து உதவி கேட்டாலும் அவர்களுக்கு நம்மால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுத்திருக்கின்றது. இந்த நம்பிக்கையை உன்னுடைய பலமாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும். எந்த நிலையிலும் இந்த மாற்றங்களை உன்னால் தெளிவாக கண்டுவிட முடியும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை உன்னால் மனநிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எங்கும் எதிலும் சந்தோஷத்தை தேடி அலைகின்ற உனக்கு தெய்வமே நேரில் வந்து ஒரு சோதனையை வைக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சில காலமாக தெய்வங்களை நீ கொஞ்சம் அதிகமாகவே வணங்கி கொண்டிருக்கின்றாய். தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் என்று இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து செய்து கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் ஏனோ தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது போல வணங்கி கொண்டிருந்த உன்னுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது கட்டாயமாக இப்படித்தான் வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் என்ன நினைக்கும்? உண்மையில் இவர்கள் நம் மீது அன்பு வைத்துத்தான் நமக்கு இதையெல்லாம் செய்கின்றார்களா என்று உனக்கு சோதனைகளை கொடுக்க வரும். அப்படி தெய்வம் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்காக கிடைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை. அதற்கு முன்பாக தெய்வம் உனக்கு வைக்கின்ற மிகப்பெரிய பரீட்சைதான் இது என்பதனை புரிந்து கொள். உன்னிடத்தில் கையேந்தி நின்றால் கொடுக்க உனக்கு மனம் வருகின்றதா? உன்னிடத்தில் இல்லை என்றாலும் கூட உனக்கிருப்பதை கொடுக்க உனக்கு எண்ணம் வருகின்றதா என்பது போன்ற சோதனைகளை தெய்வம் வைத்து பார்ப்பார்கள். அதனால் நாளை உன் எதிரில் வருகின்றவர் உன்னிடத்தில் கையேந்துகின்ற நிலைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கான உதவியை நீ செய்து கொடுத்து விடு. நிச்சயமாக மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி உருவாகும். நீ கேட்பது எல்லாம் உன் கைகளில் உடனடியாக கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். வராகியின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன் மீது நான் கொண்ட நம்பிக்கையை நீ எனக்கு நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும். நாளை நீ செய்கின்ற இந்த செயலிலிருந்து நான் நிச்சயமாக அதனை புரிந்து கொள்வேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க யாராவது ஒருவர் துணை நிற்க வேண்டும் என்றால் நாளைய விடியலில் நீ யாருக்கு இதை கொடுக்கின்றாயோ, யாருடைய பசியை ஆற்றுகின்றாயோ அவரால் உன்னுடைய புண்ணிய பலன் அதிகரிக்கப் போகின்றது. அதனால் இந்த புண்ணியத்தினால் நீ தெய்வத்தை மிகவும் அருகில் மிக விரைவாகவே நெருங்கிவிடப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களையும் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ என்றும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். வராகியின் அன்பும் உனக்கு என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு கிடைக்கும். என் பிள்ளை, எதிலும் தவறி விழ மாட்டாய். சட்டென்று உன் மனது தவறான பாதைக்கு செல்ல நினைக்கும் பொழுது அம்மாவை நினைத்ததும் மீண்டும் நல்ல வழிக்கு நீ வந்து விடுவாய். நாம் செய்தது தவறு என்பதனை நீயே ஒத்துக்கொள்வாய். அப்பேற்பட்ட மனநிலையை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கானதை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு நிறைவானதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும்.
யாரும் உன்னை இங்கு எதுவும் செய்ய முடியாது. யாரும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் தடுக்க முடியாது. ஆனால் நீ சரியாக இல்லை என்றால் இவை எல்லாமும் நடக்கும். எப்பொழுதும் தெய்வத்தின் வாக்கிற்கு கட்டுப்பட்டு என் குழந்தை நல்லபடியாக வாழ்க்கையில் புண்ணியங்களை சேர்த்து கொண்டே வா. உன்னை ஆட்டி படைத்த பாவங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.